கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டங்களிலே மக்களிடத்திலே என்ன வரவேற்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல காலை உணவு திட்டம் மாணவருடைய எண்ணிக்கை 40% சரிவு என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் இன்றைக்கு திமுக அரசினுடைய திட்டங்களினுடைய நிலை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. காலை உணவு திட்டத்திலே பயன்பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை 40% சரிந்துள்ளது என்பதை நாம் எளிமையாக கடந்து செல்ல முடியாது. இது பள்ளி கல்வித்துறையிலேயே ஒரு சரிவாகத்தான் நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு இலவசமாக காலை உணவு வழங்கும் திட்டம் கடந்த 2022 மதுரையிலே செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கப்பட்டது. அதன் பின்பு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் நகர்ப்புற பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே கடந்த சில மாதங்களாக காலை உணவு உண்ணும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நகர்ப்புறங்களிலே வேலைக்கு செல்லும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் தயாரிக்கும் உணவையே கொடுத்து பள்ளிக்கு அனுப்புகின்ற காரணம் என்றாலும் கூட சமூக நலத்துறை கடந்த மாதம் எடுத்த கணக்கெடுப்பில் ஏறத்தாழ 4,68,554 மாணவர்களில் 2,87,997 மாணவர்கள் மட்டுமே காலை உணவு சாப்பிடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. மொத்தத்திலே 40% மாணவர்கள் காலை உணவு சாப்பிடவில்லை என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் திட்டத்தினுடைய வரவேற்பை நமக்கு புரிய வைக்கின்றது. அதே போன்றுதான் இப்போது மகளிர் உரிமை தொகை மக்களிடத்தில் வரவேற்பை பெறவில்லை என்ற நிலையிலே அதை உயர்த்தி கொடுப்போம் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மகளிர் உரிமை தொகை தேர்தல் வருகிற போதுதான் உரிமை தொகை முதலமைச்சருக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 2021 அவர் கொடுத்த வாக்குறுதியை 2024 சட்டமன்ற தேர்தலிலே தான் துவங்கி வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதனாலே உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம் என்று பெண்களின் நிலையை உயர்த்துவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காத நாளே இந்த தமிழகத்திலே இல்லை. உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு மக்களின் உயிர் பறிக்கிற, பெண்களின் உயிர் பறிக்கிற ஒரு கொடுமையை நாம் எங்கே போய் முறையிடுவது? பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் நடமாட்டம். போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு என்ன காரணம்? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீரழிவு. பட்ட பகலிலே பள்ளிக்கூடத்திற்கோ பல்கலைக்கழகத்திற்கோ மாணவிகள் செல்ல முடியவில்லை. தன்னை காதலிக்க மறுத்தார் என்று பட்ட பகலிலே ஒரு பள்ளிக்கு செல்கிற குழந்தையே உயிரை பறிக்கிற கொடுமை நாம் இதுவரை எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம்? இது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டாமா? இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மக்கள் இங்கே கண்ணீர் வடித்து கவலையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் விழா மேடையிலே பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை உயர்த்துகிறோம் என்று சொல்கிறார்கள். உரிமை தொகை உயர்த்துங்கள், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெண்களின் மானபங்கப்படுத்தி உயிர் பறிக்க போகிறத அதற்கு நீங்கள் எப்போது தடை ஏற்படுத்த போகிறீர்கள்? எப்போது தடுத்து நிறுத்த போகிறீர்கள்? எப்போது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? ஏனென்றால் போதையில மூழ்கி கிடக்கிறது இந்த தமிழ் சமுதாயம். இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இல்லை. அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. அதை பற்றி இன்றைக்கு அவர் போதையிலே செல்லாதீர்கள் என்று அறிவுரை வழங்குகிறார்கள், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு. ஆகவே இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஆகவே தேர்தலுக்காக திட்டங்களை அறிவித்து மக்களை
நீங்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை அது 2026 சட்டமன்ற தேர்தலுடைய தீர்ப்பிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஜனநாயகம் வளர வேண்டும், இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும், சமதர்மம் காப்பாற்றப்பட வேண்டும், சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும், போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பான இந்த தமிழ்நாட்டை மீண்டும் தலை நிமிர்த்த வேண்டும். தலை குனிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்துவதற்கு புரட்சி தமிழர் சாமானியர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில மீண்டும் மக்களாட்சி மலர்வதற்கு, நல்ல தீர்ப்பை வழங்குவதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கிற இந்த அரசு உரிமைத்தொகை உயர்த்தி கொடுப்பதனாலே எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்பதை உதயகுமார் சொல்லவில்லை. இந்த ஊரில் இருக்கிற அனைத்து தாய்மார்களும் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுகிற பெண் சமுதாயம் இன்றைக்கு கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவரை மீட்பதற்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரின் தலைமையில் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.